நம்ம இந்தியாவுக்கு என்னாச்சு? சூப்பர் 8 ஃபர்ஸ்ட் மேட்ச்லேயே இந்தியா இவ்வளோ மோசமாக விளாண்டுருக்கு அப்படின்னு சொல்கிறத விட சவுத் ஆப்பிரிக்கா குறி வச்சு இந்தியாவை அடின்னு அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறதுலாம் சொல்லலாம். சவுத் ஆப்பிரிக்கா டாஸை வின் பண்ணி எப்படியாவது ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்து பயங்கர ஸ்கோர் எடுக்கணும் அப்படிங்கிற முனைப்பில் தான் இருந்திருக்காங்க. அதே மாதிரி தான் எக்ஸிக்யூட்டும் பண்ணியிருக்காங்க. ஆனால் என்ன, பவர் பிளேலேயே சட்டுன்னு 3 விக்கெட்டை இழந்துட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்த 3 பேர் மில்லரு, டெவால் பிரேவிஸ் வச்சு செஞ்சுட்டு 187 அடிச்சிருக்காங்க. இதுலேயும் பாருங்க, வருண் சக்கரவர்த்தி அவன் தானே எனக்கு டார்கெட்டு அப்படின்னு குறி வச்சு அடிக்கிறாப்புல அடிச்சு தள்ளிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்தியா நினைச்சது, சரிப்பா 187 தானே, நம்மளுக்கு தான் பேட் ஆர்டர்கள் 300 அடிக்கிறாப்புல ஆள் இருக்காங்க அப்படின்ட்டு கொஞ்சம் அசால்ட்டா வந்து இறங்கினாங்க. எப்பயுமே அபிஷேக் சர்மா தொடர்ந்து டக் அவுட் ஆகிறாரு, ஒரு 15 ரன்ல அவுட் ஆகிறாரு. ஆனா எதிர்பார்க்காத விதமா இஷான் கிஷன் வந்து டக் அவுட் ஆயிட்டாரு. சரி, திலக் வர்மா கொஞ்சம் பொறுமையா இருந்து டெஸ்ட் மேட்ச் மாதிரி ஆடி ஏதாவது ஸ்கோரை ஏத்துவாரு பார்த்தோம்னா, ஏற்கனவே திலக் வர்மா மேல எல்லாரும் பிரஷர் போட்டு வச்சிருக்காங்க. அவர் பாலுக்கு ஏத்தாப்புல தான் ஆடுறாரு, அவரை வெளியில தூக்கணும் அப்படின்ட்டு இப்படி சஞ்சு சாம்சனுக்கு ஒரு பிரஷர் இருந்ததோ அதே மாதிரி பிரஷர் வந்து திலக் வர்மாவுக்கு இருந்தது. அதனால தான் இறங்கி அடிச்சு ஆடிடுவோம் அப்படின்ட்டு ஆடி தன் பேட்ல பட்டது கூட தெரியாம அவரும் அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் தூபே தான் நின்று ஏதோ ஒரு 5 பாலுக்கு ஒரு 6 அடிச்சுக்கிருந்தாரு. இப்படி இந்தியாவை கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கணும் அப்படின்ட்டு சவுத் ஆப்பிரிக்கா பிளான் பண்ணி பழைய வேர்ல்டு கப் பகையெல்லாம் மனசுல வச்சு அடிக்கணும்னு முடிவு பண்ணியே வந்து அடிச்சிருக்க மாதிரி தாங்க தெரியுது. இதனால செமிஃபைனலுக்கு பெரிய ஆப் வர்ற மாதிரி நெட் ரன் ரேட் -3.8 போயிருச்சு. இனிமேல் என்ன நடக்கணும் அப்படின்னா, சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிச்ச மாதிரியே அடுத்த 2 டீம் கூட வந்து வின் பண்ணி மேல டாப்ல இருந்துடணும். இந்தியாவும் அதே 2 டீம் கூடயும் வின் பண்ணா மட்டும்தான் இந்தியாவுக்கு செமிஃபைனலுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு.